ஜெர்மனியின் குடியுரிமை விதிகளில் மீண்டும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு சீர்திருத்தத்திற்கு பின்னர் ஜெர்மன் குடியுரிமை பெறுவது மிகவும் எளிதாகிவிட்டது என பவேரியாவில் உள்ள கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியம் மற்றும் கிறிஸ்தவ சமூக ஒன்றியத்தை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் நம்புகின்றனர். குடியுரிமை பெறுவதற்கு முன்னர் ஜெர்மனியில் வசிக்க வேண்டிய காலம் 5 ஆண்டுகளிலிருந்து மீண்டும் 8 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட வேண்டும் என CDU கட்சியின் அரசியல்வாதியான அலெக்சாண்டர் ட்ரோம் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அனுமதிக்கப்படும் இரட்டை குடியுரிமை திட்டம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் விரும்புகிறார். இதுவேளை அகதிகள் மற்றும் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து உள்ளவர்கள் குடியுரிமைக்கான காத்திருப்பு காலம் ஆரம்பிக்க முன்னர் முதலில் நிரந்தர வசிப்பிட அனுமதியை பெற வேண்டும் என்பது மற்றொரு முன்மொழிவாகும். இது நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் காலத்தை மேலும் அதிகரிக்கும். இருப்பினும் இந்த முன்மொழிவுகளுடன் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் உடன்படவில்லை. பல ஆண்டுகளாக ஜெர்மன் சமூகத்தில் வாழ்ந்து பணியாற்றி பொருளாதாரத்திற்கு பங்களித்த மக்களுக்கு கடுமையான நிபந்தனைகளை விதிப்பது நியாயமற்றது என அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஒரு அரசியல் விவாதத்தின் பகுதியாகவே உள்ளது என்பதோடு இதுவரை எந்த புதிய சட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டில் 3,09,000க்கும் மேற்பட்டோர் ஜெர்மன் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடும் எனவும் இது ஒரு புதிய சாதனை எண்ணிக்கையாக அமையும் எனவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.